அனைவருக்கும் வணக்கம். வயது கணக்குகள், அதாவது இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில், அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனில் சைக்காலஜி பார்ட்டில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான என்எம்எம்எஸ் தேர்வில் இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருந்தே வந்து விடையை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பான்மையான கணக்குகளுக்கு ஆப்ஷனில் இருந்து விடையை வந்து நாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில கணக்குகளுக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மடங்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது தற்போதைய வயது கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கு பிறகு என்ன வயதுனா சொல்ல தெரியணும். அதே போல் தற்போதைய வயது கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவா இருக்கும் வயது அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்களில் விகித சமம் அந்த கருத்தையும் நாம் இங்கே பயன்படுத்துவோம். ஆக அது வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான் இது. இப்போ இந்த சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நேரடியாக பார்க்கலாம். கான்செப்ட் வந்து இதில் வந்து விளக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய விடையை வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தந்தையின் வயது அவரது மகனின் வயதைப் போல 5 மடங்கு. 5 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 10 மடங்கு எனில் தந்தையினுடைய தற்போதைய வயது என்ன? சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து 42, 43, 44, 45ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் நல்லா ஃபஸ்ட்டு லைன் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். அதாவது மகனினுடைய வயதை போல் 5 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகனினுடைய வயது எதுவாக இருந்தாலும் 5ஆல் பெருக்க போகிறோம். அப்போ வரக்கூடிய விடை வந்து என்னவாக இருக்குன்னா 5னுடைய மடங்காக தான் இருக்கும். கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எது 5னுடைய மடங்குனா ஒன்று மட்டும்தான் இருக்குது, 45. அது மட்டும்தான் 5னுடைய மடங்கு. ஸோ அப்போ பார்த்தோன்னே வந்து அதுதான் வந்து விடை அப்படின்னு நாம் சொல்லிடலாம். சரி, எல்லாமே 5னுடைய மடங்காக இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஒரு கண்டிஷன்ஸு போகணும், இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? ரைட். இப்போ இங்கே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டிருக்கிறதும் அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம். அடுத்தது, குமாரின் வயது அவரது மகனினுடைய வயதைப் போல 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரினுடைய வயதுகளினுடைய கூடுதல் 68 எனில் தற்போது மகனினுடைய வயது என்ன? சரி, இப்போ இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. இப்போ ஆப்ஷன் கொடுக்கலன்னும் போது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் வந்து போய் ஆகணும். சரியா? சரி, இப்போ மகனினுடைய வயது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ குமாரினுடைய வயது அதை போல் 5 மடங்கு, அதனால் 5xன்னு ஆகிடும். 4 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா மகனோட 4 வயசை கூட்டிக்கணும். இங்கே எக்ஸுன்றது x+4ன்னு ஆகிடும். குமாருடைய வயசு 5x+4ன்னு ஆகிடும். சரியா? 4 வருஷத்துக்கு பிறகு 2 பேரினுடைய கூடுதல் 68. அப்போ இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள். அதாவது வந்து மகனினுடைய வயது வந்து x+4 4 வருஷத்துக்கு பிறகு. அதே போல் குமாரினுடைய வயது வந்து 5x+4 ரெண்டுத்தையும் கூட்டினா 68. இதில் இருந்து 5x எக்ஸையும் கூட்டினா 6x, 4ஐயும் கூட்டினா 8. அப்போ 6x + 8 = 68ன்னு வரும். அப்போ இதில் இருந்து 6x = 68 - 8 அப்படின்னு வரும். 68ல் 8 போச்சுன்னா 60. அப்போ x = 10. அப்போ எக்ஸுன்றது மகனினுடைய தற்போதைய வயது. அப்போ x = 10ன்றதுனால அதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ராமுவின் வயதானது சோமுவின் வயதனை போல 2 மடங்கு. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, சோமுவின் வயதானது கோபுவின் வயதில் பாதி. இதை கோபுன்ற ஒருத்தரை கொண்டு வந்து அவருடைய வயசில் வந்து பாதி தான் சோமுவோட வயது. மேலும் கோபுவினுடைய வயது சோமுவின் வயதை விட 10 வருடங்கள் அதிகம் ஏனில் சோமு மற்றும் கோபுவினுடைய வயதுகள் முறையே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபுவினுடைய வயது சோமுவினுடைய வயதை விட 10 வருடங்கள் அதிகம் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன்ஸ் வர வாய்ப்பில்லை. ஏன்னா வித்தியாசம் வந்து 10 வரணும். அதே போல் இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பில்லை. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வந்து ஆன்சராக இருக்கணும். ஓகேவா? 10 20ஆக இருக்கணும், இல்லை 20 10ஆக இருக்கணும். சரியா? ரைட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ராமுவினுடைய வயது சோமுவினுடைய வயதை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ சோமுன்றதை எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா
சோமுவினுடைய வயது வந்து எக்ஸு அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ராமுவோட வயசு என்ன அப்படின்னா 2x அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? இது மொதல் கண்டிஷன். அடுத்தது, சோமுவினுடைய வயதானது கோபுவினுடைய வயதில் பாதி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ கோபுவோட வயசு என்னன்னா அதுவும் 2x தான் இருக்கும். 2x இருந்தால் தான் அதில் பாதி வந்து எக்ஸு. ஓகேவா? ரைட்டு. இப்போ சோமு வந்து எக்ஸு, ராமு வந்து 2x, கோபு வந்து 2x. ஓகேவா? நமக்கு கிடைச்சிச்சு. சரி, கோபுவினுடைய வயது சோமுவினுடைய வயதை விட 10 வருடங்கள் அதிகம். அதாவது கோபுவினுடைய வயது என்னது 2x, சோமுவோட வயது என்னது எக்ஸு, அது கூட 10 கூட்டினா தான் கோபுவோட வயசு கிடைக்குது. அப்போ இதிலிருந்து 2xலேருந்து எக்ஸை கழிச்சோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ சோமு வந்து 10, ராமு வந்து 20, கோபு வந்து 20 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? சோமு தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. 10 தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 10,20 தான் ஆன்சர். அடுத்தது, குமாரின் வயது அவரது சகோதரியை விட 5 மடங்கு அதிகம். அதே வேளையில் சகோதரி லதா அவரது சகோதரன் ராகவை விட 2 வயது இளையவர். ராகவின் வயது 10 எனில் குமாரினுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ராகவினுடைய வயது 10. ஓகேவா? ஸோ ராகவினுடைய வயது 10. அவரது சகோதரன் ராகவை விட 2 வயது இளையவர் யார்? லதா. அப்போ லதா வந்து இதில் 2 வயசு குறைச்சோம்னா எவ்வளோ வரும்? 8. குமாரினுடைய வயது அவரது சகோதரியை விட 5 மடங்கு அதிகம். அப்போ குமார்ன்னும் போது இதை போல் 5 மடங்கு. அப்போ 8 வந்து 5ஆல் பெருக்குனா 40. ஓகேவா? அப்போ குமாரின் வயது தான் கேட்குறாங்க. அப்போ குமாரின் வயது 40. அவ்வளோதான். அடுத்தது, தந்தையின் வயது தாயின் வயதை விட 8 ஆண்டுகள் அதிகம் மற்றும் தாயின் வயதானது மகனின் வயதில் 4 மடங்காகும். தற்போது மகனின் வயது 8 ஆண்டுகள் எனில் பிறந்தபோது தந்தைக்கு என்ன வயதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ மகனினுடைய வயசு என்ன கொடுத்துருக்காங்க? 8. ஓகேவா? மகனினுடைய வயசு 8. தாயினுடைய வயது மகனின் வயதை போல 4 மடங்கு. ஸோ அப்போ இதை 4ஆல் பெருக்கினா தாயோட வயசு 32. அடுத்தது, தந்தையோட வயது என்னன்னா தாயின் வயதை விட 8 மடங்குகள் அதிகம். அப்போ தந்தை வந்து தாயோட 8 கூட்டினா 40. அவ்வளோதான். அப்போ மகனுடைய வயசு 8, தாயோட வயசு 32, தந்தையினுடைய வயசு 40. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா மகன் பிறந்தபோது தந்தைக்கு என்ன வயது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகன் பிறந்தபோது அப்படின்னா மகனுக்கு வந்து 0 வயசுன்னு அர்த்தம். அப்போ தந்தையில் வந்து 8 வந்து கழிச்சிடணும். ஏன்னா 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் மகன் பிறந்திருக்கிறான். ஸோ அப்போ 8 கழிச்சிட்டோம்னா 32. அப்போ தந்தையோட வயது 32. அதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ஏயின் வயது பியின் வயதை விட 2 ஆண்டுகள் அதிகம். பியின் வயது சியின் வயதில் 2 மடங்கு. ஏபிசி ஆகியோரினுடைய வயதுகளின் கூடுதல் 27 எனில் பியினுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷனில் இருந்தும் போயிடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து 7, 8, 9, 10 இதான் வந்து பியோட வயசு. இதில் ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. 7, 8, 9, 10 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏயினுடைய வயது பியின் வயதை விட 2 ஆண்டுகள் அதிகம். அப்போ 2 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னா ஏவோட வயசு இது கூட 2 கூட்டினா 9, 10, 11, 12 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது, பியின் வயது சியின் வயதில் 2 மடங்கு. சியை போல் 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 இருக்குல்லையே அது எதுவும் வராது. ஏன்னா வந்து ஃப்ராக்ஷனில் வரும். சரி, இது வந்து 4ன்னு இருந்தால் தான் 4 2ஆல் பெருக்குனா 8. அதே போல் 9 வராது. அடுத்து 10ல் பாதி 5. இது 5ன்னு இருந்தால் தான் அதனுடைய 2 மடங்கு வந்து 10 அப்படின்னு ஆகிடும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3த்தையும் கூட்டினா 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3த்தையும் கூட்டினா 27 இதில் வருது. இதில் தான் வருது. அப்போ இதில் பியோட வயசு என்ன? 10. ஓகேவா? அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது, ரமேஷ் மற்றும் வினோத்தினுடைய வயதுகளினுடைய விகிதம் 4:3. 6 வருடங்களுக்கு பிறகு ரமேஷினுடைய வயது 26ஆக இருந்தால் வினோத்தினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே வினோத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ வினோத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு. கொடுத்துக்கிற ஆப்ஷனில் 3 மடங்கு எதுனா 15 தான். அதனால் அதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே சொல்லிடலாம். சரி, இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா 6 வருஷத்துக்கு பிறகு ரமேஷ் வந்து 26ஆம்.
அப்போ ரமேஷுக்கு இப்போ என்ன வயசு ஆகும்னா 20 வயசு ஆகும். இங்கே ரமேஷ்ன்றது எத்தனை மடங்கு? 4 மடங்கு. ஸோ அப்போ 4 மடங்கு 20 அப்படின்னா 4 மடங்கு 20னா வினோத் வந்து 3 மடங்கு இல்லையா? 4 5 20, அப்போ 3 5 15. அப்போ ஆன்சர் சொல்லிடலாம், அவ்வளோதான். அடுத்தது, ஹர்ஷினியினுடைய தந்தையின் வயது அவளது சகோதரனினுடைய வயதை போல 2 மடங்கு. இது ஒரு கண்டிஷன். அவள் தனது சகோதரனை விட 7 வருடம் இளையவள். இது 2வது கண்டிஷன். ஆனால் அவளது சகோதரியை விட 3 ஆண்டுகள் மூத்தவள். இன்னொரு சகோதரியை விட 3 ஆண்டுகள் மூத்தவள். அவளது சகோதரியினுடைய வயது 12ஆக இருந்தால், ஓகேவா? அப்போ சகோதரி வந்து 12, சகோதரி வந்து 12 அப்படின்னா அதை விட 3 ஆண்டுகள் மூத்தவள் யாரு? ஹர்ஷினி. அப்போ ஹர்ஷினியோட வயசு 3 கூட்டினா 15. அதே சமயத்தில் தனது சகோதரனை விட 7 வருடம் இளையவள், ஓகேவா? அப்போ சகோதரன் வந்து 7 வருஷம் சின்னவா அப்படின்னா அப்போ சகோதரனுடைய வயசு 22 ஆகும், ஓகேவா? ரைட்டு. இப்போ தந்தை வந்து என்னன்னா அந்த சகோதரனை போல் 2 மடங்கு. ஸோ அப்போ தந்தை வந்து இந்த சகோதரன் எவ்வளோ? 22 இல்லையா? 22 போல் 2 மடங்கு எவ்வளோ? 44. அவ்வளோதான் ஆன்சர், ஓகேவா? கொஸ்டினை நல்லா படிங்க. இந்த எக்ஸு ஒய் எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுறதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நீங்கள் கொஸ்டினை படிச்சுட்டு ஆப்ஷன்லேருந்து எதாவது கண்டுபிடிக்க முடியுதா, இல்லை கொடுத்துக்கிற கண்டிஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், சரியா? அடுத்தது, சச்சின் அனிலை விட 4 ஆண்டுகள் மூத்தவன். இவர்கள் இருவரினுடைய வயதுகளின் கூடுதல் 20 எனில் சச்சினினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ சச்சினுடைய தற்போதைய வயது அப்படின்னா இந்த கொடுத்துக்கிற ஆப்ஷன் ஒன்று 14 இருக்கணும், இல்லை 12 இருக்கணும், இல்லை 16 இருக்கணும், இல்லை 18 இருக்கணும், ஓகேவா? சரி, இப்போ இது வந்து என்னன்னா சச்சின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனிலை விட 4 ஆண்டுகள் மூத்தவன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அனிலை விட 4 ஆண்டுகள் மூத்தவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? அப்போ அனில் வந்து இங்கே 10ன்னு இருந்தால் தான், அது கூட 4 கூட்டினா 14. இங்கே வந்து 8ன்னு இருந்தால் தான் 8 4 12. இங்கே 12ன்னு இருந்தால் தான் 12 4 16. அடுத்தது இங்கே 22ன்னு இருந்தால் தான் 4 கழிச்சா 18, ஓகேவா? சரி, 2 பேரையும் கூட்டினா 20 வரணுமா? அப்போ எனக்கு இங்கே 20 வருது, 12 8 கூட்டினா தான் 20 வருது. அப்போ சச்சினுடைய வயசு என்னது? 12, அவ்வளோதான். அடுத்தது, என்னுடைய வயது என் தந்தையின் வயதை போல 3 மடங்கு. இது ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து மிஸ்டேக்கு, ஓகேவா? ஏன்னா தந்தையோட வயசை போல் 3 மடங்கு வந்து பையன் இருக்க மாட்டான். பையனுடைய வயசை போல தான் 3 மடங்கு தந்தை இருப்பார். ஸோ இங்கே இங்கிலீஷ் வெர்ஷன் பாருங்கள், த ஏஜ் ஆஃப் மை ஃபாதர் இஸ் 3 times ஆஃப் மை ஏஜ், ஓகேவா? தந்தையினுடைய வயது என் வயதை போல 3 மடங்கு அப்படின்னு அர்த்தம், சரியா? 6 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய தந்தை 24 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு சகோதரி பிறந்தாள். 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு வயசு 24, அப்போ சகோதரி பிறந்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா? சரி, எனது சகோதரிக்கு 9 வயதாக உள்ள பொழுது எனக்கு எத்தனை வயதாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா? சரி, இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையினுடைய வயது 24. 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது 24. அப்போ யார் பிறந்திருக்குது அப்படின்னா சகோதரி வந்து பிறந்திருக்கிறா, சரியா? சகோதரிக்கு வந்து 0 வயசு, ஓகேவா? 6 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அப்படின்னா தற்போது என்ன வயசாக இருக்கும் அப்படின்னா தற்போது அப்படின்னா 6 கூட்டிக்கணும் இல்லையா? தற்போது 6 கூட்டினா தந்தைக்கு வந்து 30 வயசாக இருக்கும், சகோதரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசாக இருக்கும், ஓகேவா? சரி, தற்போது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா சகோதரிக்கு 9 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு எத்தனை வயதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து என்னுடைய வயது என் தந்தையின் வயதை என்னுடைய தந்தையின் வயது என் வயதை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த இடத்துல அந்த ஆளோட வயசு வந்து 10. இது 10ன்னு இருந்தால் தான் 3 மடங்கு எவ்வளோ? 30, ஓகேவா? சரி, இப்போ சகோதரிக்கு 9 வயசு ஆகும்போது, சகோதரிக்கு 9னா 3 கூட்டினா 9, அப்போ இது கூட 3 கூட்டினா 33, இது கூட 3 கூட்டினா 13. அப்போ இந்த எனக்குன்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அதான் வந்து இது. அப்போ எத்தனை வயசு? 13 வயசு, ஓகேவா? அதான் வந்து ஆன்சர், ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து தப்பு,
ஓகேவா? இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. தந்தையின் வயது என்னுடைய வயதை போல 3 மடங்கு. ஓகேவா? அது வந்து தற்போதுன்னு அர்த்தம். சரி, 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை 24 வயதாக இருக்கும்பொழுது எனக்கு சகோதரி பிறந்தாள். அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி தந்தைக்கு 24 வயசாக இருக்கும்போது சகோதரி பிறந்தாள்னா சகோதரிக்கு வந்து 0 வயசுன்னு அர்த்தம். சரி, தற்போது தான் வந்து என்னுடைய வயதை போல தந்தையினுடைய வயது 3 மடங்கு. அப்போ தற்போதுன்னும் போது 6 வருஷத்தை கூட்டிக்கணும். தந்தை வந்து 30 ஆகிடும், சகோதரி வந்து 6 ஆகிடும். அப்போ என்னுடைய வயது வந்து என்னென்னா 10 ஆகிடும். ஏன்னா நான் 10ன்னு இருந்தால் தான் அதை 3ஆல் பெருக்குனா 30 தந்தையோட வயது. சரி, சகோதரிக்கு 9 வயசு ஆகும் போதுன்னு கேட்குறாங்க. அப்போ 6 கூட 3 கூட்டினா 9, 30 கூட 3 கூட்டினா 33, 10 கூட 3 கூட்டினா 13. அப்போ சகோதரிக்கு 9 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு என்ன வயதாகும்னா 13 வயதாகும். அவ்வளோதான். மூர்த்தி மற்றும் சேகரினுடைய வயதுகளின் விகிதம் 3:2. மேலும் அவர்களினுடைய வயதுகளின் வித்தியாசம் 12 எனில் மூர்த்தியினுடைய வயது யாது? இங்கே ஃபஸ்ட்டு வந்து மூர்த்தின்னு வருது. மூர்த்தின்றது 3 மடங்கு. ஸோ 3 மடங்கு கொடுத்துக்கிற ஆப்ஷனில் எது அப்படின்னா 36 தான். அதான் வந்து ஆன்சர். அது பார்த்தோன்னே சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா 3க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் வந்து 1 பங்கு. ஓகேவா? 1 பங்கு. அந்த வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவங்க கேட்குறது வந்து மூர்த்தி எத்தனை பங்கு? 3 பங்கு. ஸோ அப்போ 3 பங்குனா 3 12 36. அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது, பாபுவினுடைய வயது அவரது மகனினுடைய வயதை விட 2 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரினுடைய வயதுகளின் கூடுதல் 68 எனில் தற்போது மகனினுடைய வயது என்ன? சரி, இந்த கொடுத்துக்கிற ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேவா? ஒன்று 10 இருக்கணும், ஒன்று 10 இருக்கணும், இல்லைனா 16 இருக்கணும், இல்லை 8 இருக்கணும், இல்லை 20 இருக்கணும். இதான் வந்து மகனினுடைய வயது. சரி, மகனினுடைய வயதை விட 2 மடங்கு பாபுவோட வயசு. ஸோ அப்போ பாபுவோட வயசு என்ன வேணும்? 20. 2 மடங்குனா 32, 16, 40ன்னு ஆகிடும். ஓகேவா? சரி, 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே 4 கூட்டிக்கணும். ஓகேவா? சரி, வேணால் தனியாக வேணால் எழுதுகிறேன். இந்த 10, 16, 8, 20 இடம் இல்லை. இப்போ இந்த இடத்துல 10, 16, 8, 20 இதான் வந்து மகனினுடைய வயசு. இதில் வந்து ஏதோ ஒன்று தான் ஆன்சர். சரி, தந்தை வந்து என்னென்னா அதை போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 2 மடங்குனா 20, 32, 16, 40. சரியா? அடுத்தது 4 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கு பிறகுனா மகன்லேயே 4 கூட்டிக்கணும். ஸோ அப்போ 14, 16 கூட 4 கூட்டினா 20, 8 கூட 4 கூட்டினா 12, 20 கூட 4 கூட்டினா 24. அதே போல் அப்பா கூடயும் 4 கூட்டிக்கணும். 4 கூட்டினா 24, 32 4 36, 16 4 20, 40 4 44. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கூட்டினா 68 வரணும். 44 24 கூட்டினாலும் 68. ஸோ அப்போ 20ன்றது தான் ஆன்சர். ஓகேவா? 20ன்றது தான் ஆன்சர். சரியா? அவ்வளோதான். சரி, இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வயது கணக்குகள் தொடர்பாக ஒரு சில கணக்குகள் வந்து பார்த்தோம். ஸோ பெரும்பான்மையான கணக்குகளுக்கு வந்து விடைகளிலிருந்தே வந்து நம்ம விடை கண்டுபிடிக்கலாம். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து வேண்டாம். ஓகேவா? தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு போங்க. கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா எளிமையாக வந்து விடை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.